தெரிவித்து ஐயா பாஞ்சால மன்னரே நான் அரசுரை வேலையிலே தன்னிடத்திலே வந்தீரேயானால் பேர்பாதி நாடு வருகிறேன் என்று தெரிவித்தாயே. ஆனால் இது எப்படியே அப்படி இருந்த போதிலும் நான் அருமையாக வரும் வேலையிலே நாரதர் அங்கு வருகிறார். நாரதர், ஆமா நாரதர் வருகிறார். நாரதர் வருகிறார். நாரதற்கு கலகம் என்பதே கிடைக்கவில்லை. அவர் தொழில் கலகம். ஆமா அவர் செய்திலே கலகம் 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 ஒன்று கிடைக்கவில்லையே என்று ஞானத்தால் யோசித்தார். அப்பொழுதுதான் அந்தவருக்கு ஞாபகம் வந்தது. உமா மகேஸ்வரனை அழைத்தார். உலகத்திலே கலைமகள் அலைமகள் தான் கற்புக்கரசி என்பார்கள். பூலோகத்திலே ஒரு பெண் இருக்கிறார். பூலோகத்தில் ஒரு பெண் இருக்கிறார், கற்பில் சிறந்தவர். கற்பில் சிறந்தவர் அன்னவள் யார் என்று கேட்டால் சிறுவி அல்லது சிறுமோகினி. அப்படி என்று நாரதர் தெரிவிக்கின்றார். நாரதர் தெரிவிக்கின்றார். உடனே உமா மகேஸ்வரன் பார்த்தார். கற்பிலே சிறந்தவர் பூலோகத்தில் இருக்கிறார் என்றால் இதை நாம் பார்க்க வேண்டும். உடனே ஈஸ்வரன் ஆமா உமா மகேஸ்வரனும் நாரதரும் முனிவர்களும் தாங்கிக் கொண்டு ஓடி வருகிறார்கள். எங்கே துரோணாச்சாரியுடைய இல்லத்திற்கு. துரோணாச்சாரி மனைவி கிருவி அல்லது சிறுவாகினி. துரோணரானவர் எழுந்து பெண்ணே தனிமை தயாராகட்டும், நான் சென்று சாரவானங்களை முடித்து வருகிறேன் என்று அவர் சென்றார். சென்று விட்டார். உடனே இன்னவர் இருவரும் பித்தாண்டியாக வருகிறார்கள். சிவபெருமானும் நாரதரும் போய் பார்க்கின்றார்கள். பிச்சாண்டியாக வருகிறார்கள். வந்தவர்கள் அம்மா அம்மா பசியில் ஒரு சாப்பாடு கொடுமா பிச்சையா கேக்குறாங்க. ஆமா உடனே கிருபையானவர் பார்த்தார். சுவாமிகள் நீங்கள் அமருங்கள், தலிவை செய்கிறேன் என்று உள்ளர சென்று அன்னவருக்கு சேர வேண்டிய தலிவையை தயார் செய்து விட்டார். தயார் செய்தார்கள். ஆமா தயார் செய்து விட்டு சுவாமிகள் வாருங்கள் அமருங்கள், தலைக்கு ரெடி பண்ணிட்டேன், பாருங்கள் அமருங்கள் வந்தார்கள். வைத்தார்கள். வைத்த உடனே பார்க்கிறார் உமா மகேஸ்வரனும் நாரதரும். அம்மா இப்படி அன்னம் வைத்தால் நாங்கள் அருந்த மாட்டோம். இப்படி எனக்கு அன்னத்தை வைக்க வேண்டாம். இப்படி சாதம் பண்ணக்கூடாது. இப்படி சாதம் பண்ணக்கூடாது. வேற எப்படி? அன்ன ஆடை இல்லாமல் நிர்மாணமாக அன்னம் அளிக்க வேண்டும். மந்திரிமார்களே, மந்திரியா மகாராஜா பாத்தியா, இந்த காலத்துல போய் பிச்சை கேட்டாவே ஒரு வீட்டுல சாப்பாடு போட மாட்டாங்க. சாப்பாடு போட மாட்டாங்க. அந்த அம்மா சாதம் போட வந்தா உடம்புல ஒரு துணி இல்லாத சாப்பாடு போடுன்னு சொன்னா உதைக்க மாட்டாங்களா? மகாராஜா ஆடை இல்லாத அண்ணன் சாதம் போட சொன்னா எப்படி போடுவாங்க? கேக்குறாங்களாப்பா? இருமா சொல்ல மாட்டாங்களா? கருமையானவர் உள்ளர சென்றால் தன் ஆடைகளை கலந்து அப்புறம் வைத்தால் அலகாபாரம் என்று சொல்லக்கூடிய கூந்தலை முன்பாதியும் பின்பாதியும் விடுத்து மர்மத்தனங்களை மறைத்துக் கொண்டு எப்படி வருகிறார்? இப்படியே வர்றாங்க, மின்னியே இப்படியே ஏழை வைக்கிறாங்க, இப்படியே பின்னாலேயே போறாங்க. நடந்து அன்னத்தை பரிமாறுகின்றார். பார்த்தால் உமா மகேஸ்வரன் நாரதன் உரத்தலை போல் இன்னவள் கற்பில் சிறந்தவளாக இருக்கின்றாளே, எப்படி கற்பு கழிக்கணும், சோதிக்கணும். உடனே என்று வாழ்வு தேவனை மனதில் நினைத்தார். காத்துக்கே அதிபதி வாழ்வு பகவான், வாழ்வுவார். உடனே வாழ்வு பகவன் காற்றாக வந்து வீசினபடியினாலே கிருபியின் கூந்தலானது விலகியது. உடனே உமா மகேஸ்வரன் உற்று நோக்கினார். உற்று பார்த்தார் கிருபியை. ஆமா கிருபியை உற்று நோக்கும் பாரத்திலே அன்னவருக்கு வீரிய விண்டானது தாளத்தில் கவினமானது. கலந்தது. அந்த வீரிய விண்டானது தாளத்தில் கலந்தபடினாலே இருவரும் அந்தரஜானிகளாக மறைந்து விட்டார்கள். கிருபியானவர் உள்ளே சென்று ஆடைகளை உடித்துக் கொண்டு வெளியே வந்து பார்த்தால் ஒருவரும் காணவில்லை. வந்த இரு முனிவர்களும் காணவில்லை. வச்ச சாதம் அப்படியே இருக்குது. உடனே கிருபியானவர் என்ன செய்தார்? அந்த சாதத்தை எதிர்த்து கொண்டு போய் குதிரவாயத்திலே வெட்ட குழியை வைக்க வைத்தார். சாதம் வீணாக கூடாது. ஆமா அந்த சாதத்தை குதிரை வைத்தார்கள். ஆமா வைத்து விட்டு கிரகம் வந்த உடனே துரோணர் வருகிறார். ஆமா துரோணர் வந்த உடனே அன்னவர் வந்து வலது எட்டு வாய்ப்புள்ள வைக்கிறார். வைக்கிறதுக்கோ இந்த சாதத்தை சாப்பிட்டு பாரு குதிரை ரிஷி பிண்டம் இரவு தங்காது பிடிக்கத்தாங்களே குழந்தை பிறந்தது.
அந்த நேரத்தில் ஆமா குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்த உடனே துரோணர் கால வைக்கும் வேலையே குழந்தை அழகுரல் கேட்கிறது ஆமா பெண்ணே கிருமியே என்ன குதிராலயத்திலே குழந்தை குரல் கேட்கிறது எங்கே அது கேட்கிறது உடனே உத்தனை ஒளிமரம் இல்லாம கிருமியானவர் உரைத்தார் நடந்ததை அப்படியே ஒன்று விடாமல் தெரிவித்தார் ஆமா உடனே இருவரும் சென்றார்கள் குதிராலயத்திலே பார்த்தார் குழந்தை பிறந்திருக்கிறது எப்படி முகமோ குதிரை முகம் உருவமோ மானிட உருவம் மனித உடல் ஆமா இருவரும் மனமகிழ்ந்து எடுத்து வந்தார்கள் அந்த குழந்தைக்கு என்ன பேர் சுற்றினார் குழந்தைக்கு ராகு பகலும் பால் வாங்கி ஊத்துறதுக்கு அவங்களுக்கு சக்தி கிடையாது ஆமா கிருமியானவள் உரைக்கின்றார் சுவாமி எத்தனையோ நபருக்கு நீங்கள் விருந்தை கற்றுக் கொடுக்கின்றீர்கள் ஆமா குருவா இருக்குது ஆமா அப்படி இருந்தாலும் யாரிடத்திலாயிலும் சென்று ஒரு பசுவை தானமாக வாங்கி வந்தால் நம் மகனை காப்பாற்றி விடலாம் அல்லவா ஒரே ஒரு பசுமாடு இருந்தா போதும் அந்த பாலை வச்சு குழந்தை காப்பாற்றி நம் குழந்தை காப்பாற்றிடலாமே அப்படி என்று சொன்ன உடனே ஞாபகம் விட்டாரத ஒன்றுமார் உடனே ஞாபகம் ஆமா உடனே துரோணரானவர் பாஞ்சால நாட்டிற்கு தேடி வருகிறார் வந்த உடனே அவங்களாம் எவளாளிகள் சொல்றாங்க எவளாளிகள் சொன்ன உடனே என்ன சொல்றாங்க யாருமே தெரியாது எனக்கு வந்தது யாரு என்று தெரியாது அப்படியே போய் சொல்லு அப்படியே சொல்லு உடனே சொல்லுடா பாஞ்சால வந்தா எப்பொழுது சொன்ன சொல்லை பின்னப்படுத்தி பேசுகிறாயோ சுவாமி நான் அரசுடைய காலத்திலே வந்தீர்களே யாரும் என் நாட்டுல பேர் பார்த்து ராஜ்ய தரணிய அன்னைக்கு சொன்னியே எனக்கு பேர் பார்த்து ராஜ்ய தேவையில்ல ஒரு பசுதானமாக கொடுத்தால் அதுவே போதும் துரோணர் கேக்குறாரு நாடு வேணா ஒரு பசு உடனே நீ யாரு தெரியாது உன்னை பார்க்கல நான் சொல்லல போ யாரு தெரியாது பசு தானமாக போ அட பாவி சொன்ன விண்ணப்படித்து பேசினாய் அல்லவா இதோடு உன்னை விடுவதில்லை உன்னை போன்ற சத்திரனுக்கு விருதுகளை கொட்டித்து கற்றுக் கொடுத்து அன்னவர்களை ரதகொடி கம்பத்திலே மடலோடு மடல் இறுக்கி கட்டி கொண்டு வர விடாவிட்டால் என் பெயர் துரோணர் அல்ல துரோணர் இல்லை என்று சபதம் செய்தார் உடனே காணக வழியாக வருகிறார்கள் கௌரவர்கள் 100 பேர்கள் பாண்டவர்கள் 105 பேர்களும் எதிரே வருகிறார்கள் வருகிறார்கள் வந்த உடனே கௌரவர்கள் 100 பேருக்கு வில்வித்தையை கற்றுக் கொடுத்தார் ஆமா குருவே நீங்க தத்தனை பெற்றுக்கொள்ள என்கின்றான் துரியோதனன் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை நான் சொல்ற வேலையை மட்டும் செய்தா போதும் நான் சொல்லுவேன் பாஞ்சால நாட்டை ஆளக்கூடிய பாஞ்சாலம் வந்தாலும் ரதகோடி கம்பத்திலே இருக்க கட்டி என்கிட்ட தான் உண்ணும் இதுதான் குரு தட்சணை என்று துரியோதனனிடம் தெரிவிக்கிறார் துரோணர் உடனே கௌரவர் கூட்டம் 100 பேர் வர்றாங்க ஆமா வருகிறார்கள் எனக்கும் அன்னவருக்கும் அமோகமான யுத்தம் நடக்கின்றது நான் அடிக்கிறாச்சு ஒவ்வொரு ஆளும் தாழ முடியல அடிக்கிறாடி தாங்க முடியாத துரியன் கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது பிறகு ஒருவர் வருகிறார் பாண்டவர்கள் 5 அர்ஜுனன் சொல்லக்கூடியவர் ஓடி வருகிறார் என்னுடனே அமர் செய்து அதனால ஜெயிக்க முடியல அவர் உன்னால வெல்ல முடியவில்லை தோற்றுவிட்டு ரதகோடி கம்பத்திலே மடலோடு மடல் இருக்க கட்டி இழுத்தும் போய் துரோணர் முன் விடுத்தார் ஆமா குருவே நீங்கள் தெரிவித்த பிரகாரம் செய்து முடித்தேன் பாஞ்சால மன்னர் அழைத்து வந்து விட்டு இஸ்தாண்டிட்ட கட்டி அப்படின்னு சொன்ன உடனே துரோணரானவர் களத்திலே கட்டாரி அடித்து என்னை கொல்ல முயன்றார் துரோணர் குருவே இல்லைங்க நிறுத்துங்கள் கட்டித்தான் சொல்லிவிட்டு அது விட்டேன் இவ்வளவுதான் இந்த வேலை உனக்கு தகாது உடனே என் கட்டை அகற்றி எனக்கு நீர்மோர் பானகம் கொடுத்து என் திராகத்தை தனிய என்னை கடிய செய்தான் ஆமா அர்ஜுனன் உயிர் காத்தவன் யாரு அர்ஜுனன் ஆமா அப்போது நீங்க என்ன தெரிவித்தீர் என்னை கொல்ல முயன்றாய் அல்லவா உன்னை கொல்வதற்கு ஒரு பிள்ளை என் கட்டை அபத்து எனக்கு நீர்மோர் பானகம் கொடுத்து என்னை தனிய செய்தானே தோலுக்கு சென்ற அர்ஜுனன் அன்னவன் திருத்தோலை கேட்ட ஒரு பெண்ணையும் பெறுவேன் ஒரு பெண்ணை இது சத்தியம்
துரோணரிடம் நீங்க சத்தியம் செய்து ஆமா ஆமா உடனே சத்தியம் செய்து காரணம் செஞ்சு முனிப்பொங்கலை வைத்து அன்னவர் கொடுக்கக்கூடிய அமிர்தத்தை கொண்டு வந்து என் மனைவிக்கு கொடுக்கலாம் என்று பார்த்தால் என் மனைவியை பூப்பணியாகி விட்டாள். ஆமா ஆகிட்டாங்க. உடனே பிறகு அகில் ஏற்படுத்தி அதிலே முன் பாதி விட யார் பிறந்தது? வில்லோடும் ரதத்தோடும் என்னுடைய மகன் ஒரு மகன் இருந்தார் குற்றத்தூய் மன்னன். முதலிலே என் மகன் வில்லோடு ரதத்தோடு துஷ்டத்துமன் பிறந்தார். மீதி அமிர்பாகத்தை மின்பாதி பின்பாதி விட மஞ்சள் ஆடையோடு விரித்த கூந்தலோடு என் மகன் ஆமா மூன்றாவது மின்பாதி பின்பாதி விட அதிலே ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் ஜிகிந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் பிறந்தது. அப்படி 3 பேர் பிறந்தார்கள். ஆனால் இப்படி செய்தபடியினாலே பாண்டவர்கள் அரசு மாளிகையிலே மாற்றிவிட்டார் என்று உலக வசந்தி உலகம் பேசுகின்றது. ஏனென்றால் எல்லாம் பெண்ணை பெற்றுக்கு தான் மாப்பிள்ளை பார்ப்பாங்க. ஆமா நானே மாப்பிள்ளை பார்த்துட்டு பெண்ணை பத்துக்கு போறேன். ஆமா ஏன்